தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கப் போகிறது என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. வடக்கு சட்டமன்ற தொகுதி, இந்த தொகுதி உருவான காலத்தில் இருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருக்கிறது. இப்போது அந்த வெற்றியை பாரதிய ஜனதா கட்சியும் தொடரப் போகிறது. தீய சக்தி திமுகவை அழித்தொழிக்க வேண்டும் என்றால் அதற்கு பலம் பொருந்திய கூட்டணி, ஒரே கூட்டணி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் உள்ள இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டுமே. தீய சக்தியான திமுக கோயம்புத்தூரை கெடுக்கிறதுக்காகவே கரூரில் இருந்து ஒரு இறக்குமதியை அனுப்பி இருக்கிறார்கள். கொங்கு மண்டலம் எப்போதும் விஷக்கிருமிகளை வளர விடுவது இல்லை. கொங்கு மண்டலத்துக்கென்று தனியான வரலாறு இருக்கிறது. ஆக கடந்த முறை போலவே இந்த முறையும் 10க்கு 10 என்று கொங்கு மண்டல தளபதி திரு SP வேலுமணி அவர்களுடைய தலைமையை மீண்டும் இந்த மக்கள் அடையாளம் காட்டுவார்கள், நிரூபித்து காட்டுவார்கள் என கூறி இந்த நம்முடைய பிரச்சாரம் வெற்றிகரமாக துவங்கி இருக்கிறது. இந்த பிரச்சாரத்தினுடைய துவக்க விழாவிற்கு வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றி. தாமரை சின்னத்தில் வாக்களித்து வடக்கு சட்டமன்ற தொகுதியில் முதன்முறையாக தாமரையை இங்கே மலர வைப்போம். உங்களுடைய ஆதரவால் ஒத்துழைப்பால் அது நடக்கும் என்றும் அனைவரும் தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்றும் என்னுடைய வேண்டுகோளை வைத்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.